நானும் பாபியும் எடுத்திருக்கிற முடிவு என்னென்னா, நாங்கள் என்ன ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணுவோமோ, என்னத்தை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ, என்னது அது ஸ்க்ரீனில் வருமோ, அதை ஆரம்ப நாளில் இருந்தே இதை பார்க்கணுன்ட்டு யாரை கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட அதை நாங்கள் தைரியமாக போட்டு காட்டுவோம். அதை தைரியமாக போட்டு காமிச்சு இதுதான் எங்களுடைய ப்ராடக்ட், இப்போ வாங்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிற ஒரு ப்ராடக்டாக AV36 இருக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே, அதை நாங்கள் சாதிச்சே தீர்வோம், சாதித்து காட்டுவோம். இது ஒரு பயணம். இது இப்போ தான் தொடங்கியிருக்கு. ஒரு வருஷ காலத்தில் நாங்கள் வந்து 3 படத்தை இப்போ வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பாபி இங்கே வரும்போதும் பாபிக்கோ எனக்கோ உறங்குவதற்கு நேரம் இல்லை. அடுத்த கட்டமாக என்ன மற்ற தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், ஹீரோக்கள் இவங்க எல்லாரையும் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரே நேரத்தில் 15 படம் பண்ணணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள் கிடையாது. செய்கிறத கரெக்டாக செய்யணும். அதே நேரத்தில் எங்களால் ஒரு நேரத்துக்கு ஒரு ப்ராஜெக்டை விட இன்னொன்று ஹேண்டில் பண்ண முடியும், 2 பண்ண முடியும், 3 பண்ண முடியும். ஒரு பைப்லைனில் பிடிஜி யூனிவர்சல் ஓகே அப்படிங்கிற பேனரில் பாபி பாலச்சந்திரன் ப்ரெசன்ஸ்னு ரெகுலராக தரமான படங்கள் வந்துட்டு இருக்கணுங்கிறதுல நாங்கள் வந்து ரொம்ப குறியாக இருக்கோம். அதை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்தி காட்டுவோம். அருண் விஜய் பிரதர், என்னுடைய தம்பி என்னை எவ்வளோ அன்பாக கூடுவானோ அவ்வளோ அன்பாக அண்ணான்னு கூப்பிடுவான். அந்த மாதிரி ரொம்ப சில ஆட்களில் அருண் விஜய் அவர்கள் வந்து, ஏன்னா என்னை விட அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், ரவிக்கு ரொம்ப க்ளோஸ் அருண் விஜய் அவர்கள். அவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவன் அவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னா அவர் ரொம்ப எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கணும், ரொம்ப நல்ல ஒரு ஆக்டராக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பழக எவ்வளோ நல்லவராக இருக்கணும்னு எனக்கு என் தம்பி மூலமாக தெரியும். உங்கள் வயசை நான் சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இவ்வளோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்தியாவிலே பார்த்தது கிடையாது சீரியஸாக. அது வந்து பாலிவுட்டில் ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அவங்களே இந்த 25 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். அந்த அவுட்புட் பார்க்கும்போது அமேசிங்காக இருக்குது. இது பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்கும் இன்னும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஹீரோவுடைய அண்ணனா எனக்கு தெரியும். எக்ஸ்ட்ராடனரி சார், எக்ஸ்ட்ராடனரி. மெயின்டைன் பண்ணால் அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ பர்சவரன்ஸ் இல்லைன்னா அது நடக்காது. இயக்குனர் திருக்குமரன், கிறிஸ் திருக்குமரன் அவர்களை பற்றி மனோஜ் பெனோ ஒரு வார்த்தை சொன்னார். அவர் ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறார், ஒரு மாணவராகவும் இருக்கிறார் அப்படின்னாங்க. வாழ்க்கையில் வெற்றி அடைந்த அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் மாணவர்களாக இருக்கிறவர்கள் தான். ஏனென்றால் சாக்ரட்டிஸ் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நொடி வரை மிகச்சிறந்த மாணவராக இருந்தார். தினந்தோறும் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தெளிவான நேர்த்தியான ஒரு இயக்குனராக நான் திருக்குமரன் அவர்களை பார்க்கிறேன். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்தின் மூலம் தருவார் என்று நம்புகிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா சாம்சிஎஸ் அவர்கள் இப்போ தான் வந்து கேரளாவில் விருது வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருக்காரு. அவர் வந்து ஆர்ஆர் கிங் அப்படின்னாங்க. நிச்சயமாக பாடல்களிலேயும் அவர் மிகப்பெரிய கிங்கு தான். தொடர்ச்சியாக அவர் எல்லா மொழிகளிலேயும் நிறைய வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் நான் 2 பாடல்களை எழுதியிருக்கேன் இது வரைக்கும். 2 பாடல்களுமே தமிழகம் முழுக்கவும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிற பாடல்களாக இருக்கும் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். எனக்கு தெரியும் அவரோட பாடி அவர் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா டெய்லியும் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இவ்வளோ வருஷமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் இன் தமிழ் சினிமா. ஒரு படம் வந்து ஒரு 50% ஒரு கதை இருந்தாலே போதுங்க. அது ஹிட் ஆகிறதுக்கு வந்து 100% கதையெல்லாம் தேவையில்லை. ஒரு 50% கதை, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற அந்த ஒரு விதம் தான். பேலன்ஸ் ஒரு 50%ங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டின்னு நான் நம்புகிறேன். இது வந்து சும்மா பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம், பாதி பேருக்கு நம்பாமல் கூட இருக்கலாம். பட் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் ஒரு படம் சத்தியமாக ஹிட் ஆகும். ஏன்னா நான் பண்ணதுலேயே நல்ல கதை, பயங்கரமான படம், ஆனால் ஹிட் ஆகாமல் போயிருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டான கதை தான், ஆனால் வந்து பயங்கரமான பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அந்த படம் ஜெயிக்கணும்னு வேலை பார்த்துருப்பாங்க, எவ்ரி டெக்னீஷியன். ஸோ அந்த மாதிரி படம் ஹிட் ஆகிருக்கு. இதை நான் வந்து மனசால் சொல்கிறேன், சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை. ஸோ ஒரு படம் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் அந்த படம் எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ணால் அந்த படம் ஹிட் ஆயிரும். அந்த வகையில் இந்த கம்பெனியில் ஒர்க் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எல்லா படத்தோட எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு மேடை உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வைப் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் கட்டாயமாக பெரிய அளவில் வரும். ஏன்னா இதோட கதை அந்த மாதிரியான கதையாக, ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி எவ்ரி ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு ஒரு ஒரு என்ன சார், நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு திருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். மியூசிக்கலாக நல்ல சேலஞ்ச் இருக்குது இந்த படத்தில் எனக்கு. பட்டு ஒருத்தர் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாரும் வந்து அவன் கெட்டவன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க வழக்கமாக. பட்டு சாம்சிஎஸ் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கும்போது பாதி பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு பாட்டு நல்லா பண்ண மாட்டார் போல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க.
ஸோ ஆக்சுவலி என்னென்னா நேற்று கூட ஒரு அவார்டு வாங்கினேன். அது வந்து நீல நிலவேன்னு ஒரு மலையாளத்தில் ஆர்டிஎக்ஸ்னு ஒரு படம் பண்ணேன். அதில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு கொடுத்தாங்க. நீங்கள் நம்புங்க, அந்த அவார்ட் பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன். பட்டு அந்த ஃபங்க்ஷனில் போய் உள்ளே போகிறது வரைக்கும் கூட்டு போன டிரைவர்லேருந்து என்னை உள்ளே கூட்டு போகிறவங்க இல்லை அந்த ஸ்டேஜில் கம்பேர் பண்ணுறவங்க யாருக்குமே நான் தான் சாம் சிஎஸ்ன்னு தெரியாது. அவங்க யாருக்குமே என்னை தெரியவே தெரியாது. நான் போகும்போது அசால்ட்டாக போகிறேன். அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே இருக்கவங்களுக்கு கூட எனக்கு தெரியும், அங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்க ஒரு சாம் சிஎஸ்ங்கிற ஒருத்தவங்களுக்கு அது வந்து கொடுக்கல, அந்த பாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாட்டு எனக்கு அதில் சந்தோஷம் இருக்குது, ஒரு பாட்டு ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது. தேங்க்யூ பாபி சார். இது வரைக்கும் அவர் எனக்கு யூஎஸ்லேருந்து ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துட்ருப்பாரு. இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மனோஜ் சார் அண்ட் திருக்குமரன் சார் and Arun Vijay sir. I'm very excited to work with him and especially in this movie because படம் வந்து அவங்களுக்கே தெரியும். இந்த படத்தோட வைப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா பிகாஸ் வி ஆர் மீட்டிங் ஸோ ஆஃப்டன்ல. இப்போ வி ஜஸ்ட் met for the puja and now we are meeting again for the first look. So I'd say Manoj sir and Bobby sir, I think every announcement that we have, we should have it with all of our media friends. But anyway, jokes aside, I am extremely honored, romba romba santoshama irukke to be a part of this movie. Thank you so much for thinking of me to be a part of this particular project. Chris sir, thank you so much. I think I have been extremely lucky in the director department. Sasi sir, Gautam Vasudev Menon, Muttaya sir, and Ippo you. So I hope I do justice. Anto, I think Gautam sir had told me once during Kalathukku Nee Venum, we were shooting, Simbu sir and I, and he said, Anto is there, there's nothing to fear. So I'm sure I'm going to be looking great. Arun sir, thank you so much. I think this poster is phenomenal. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து திருவண்ணா பண்ணுறாருன்னு இன்னும் பயங்கர ஹாப்பி. திருவண்ணா வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக முருகதாஸ் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறேன் 7ஆம் அறிவில். அப்போ வந்து நான் தான் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில். அந்த படத்தில் திருவண்ணா வந்து சீஃப் கோ டைரக்டர். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பாஸ் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, டு த கோர் ஸ்ட்ரிக்ட்டு. அதாவது ஒரு ஜெயில் வார்டன் மாதிரி, அப்படி ஸ்ட்ரிக்ட்டு. பட் ஆனால் சேம் டைம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே குழந்த, டேய் தம்பி இது என்னடா, டேய் இது எப்பட்றா அப்புறான்னு அப்படியே ஒரு குழந்தையாக மாறிடுவார். ஸோ ஒரு பயங்கரமான டாஸ்க் மாஸ்டர். பட் ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தீனி போடுற ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. அருண் விஜய் சாரோட எஃபர்ட்ஸ் எவ்வளோ போடுவாங்கன்றது நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம். 2 மிருகங்கள் ஒன்று கடித்து சாப்பிடணும்னு நினைக்குது, அது மாதிரி ஒரு கதை இது அப்படின்னு சொல்லணும். இதோட டைட்டில் ரெட்டத்தலை. அப்படி 2 பேருமே ஈக்குவலான ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னேன். இதில் எப்படி அப்படிங்கும்போது, இல்லை சார் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரெஸ் ஏதாவது போட்டு ஒரு அழகாக காட்டணும் அப்படின்னா அது வேறு ஸ்டைலில் அது எல்லோரும் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது மிருகங்கள் வந்து ஆடை போடாது. அதில் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மிருகங்கள் ஒன்று கடித்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிது. இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் கான்செப்டாக அப்படிங்கும்போது உடனடியாக எஸ் சொன்னது அருண் விஜய் சார் தான். ஏன்னா இதுக்கு அவர் தான் உழைக்கணும், அவர் தான் பட்டினி இருக்கணும், அவர் தான் விரதம் இருக்கணும், அவர் தான் கடுமையான எல்லா வேலைகளும் பண்ணணும். அப்புறம் இது இல்லாமல் நான் வந்து அவருக்கு தெரியாது, சரி சார் வந்து எப்படி பண்ணுவார்னு தெரியாதுன்னு மனோஜ் சார்கிட்ட சொல்லி, சார் இன்னொரு 2 கான்செப்ட் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, ஆல்ட்ரா இதுவும் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், பட் அதுதான் வேணும் அப்படின்னு அதில் உறுதியாக இருந்த மனோஜ் சார் இவங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகி என்ன செலவானாலும் பரவாயில்ல, இது அப்படியே வச்சு நீங்கள் நினச்ச மாதிரி எடுங்க, அதில் இருக்கிற அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஷேப்பு, ஜாமெண்ட்ரி எல்லாமே அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கட்டோம். வளைஞ்சு அன்றைக்கி இடுப்பே உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாருக்கு. சார் வெரி டெடிகேட்டிவ். உங்களுக்கு இந்த டயத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கான பாராட்டு எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அது உங்கள் மூலயமா வருதுங்கிறது தான். இது வந்து ஒரு ஃப்ரேம் இந்த படத்தில், இது மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கெல்லாம் கடுமையாக உழைப்போம், அதுக்காக மெனக்கெடுவோம். இருக்கிற இந்த ஸ்டாண்டர்டில் முழு படமும் கொடுக்கறதுக்காக ரெடியாகவும். இந்த படத்தில் நல்ல பாடல்கள் இருக்குது. சாம் பிரதர் சொன்ன மாதிரி, பூஜா அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட சாங்ஸ் ஆல்பம் ஹிட் ஆகும். ஏன்னா அதுக்கான ஒரு மெனக்கடல் எங்ககிட்ட இருக்குது, அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆகணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். எனக்கு ஒரு
எக்ஸைட்டிங்கான ஒரு படம். ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா மனோஜனை வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும். அண்ட் 2-3 இது முன்னாடி அனுப்புனார். அது நான் வந்து அண்ணா நான் கேட்குறேண்ணே இருங்கன்னு சொன்னேன். அண்ட் கேட்டு கூட அண்ணா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹீ நோஸ் ஏன்னா கொஞ்சம் ஏன்னா இப்போ என்னோடய பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நான் அதுக்கப்புறம் தான் என்னோடய கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஹுக் பண்ணி வைக்கும். அண்ட் ஒரு கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட. அண்ட் ரெண்டாவது இதில் என்ன எக்ஸைட் பண்ண விஷயம், தடத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும் போது மனோஜனை வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டத்தலை அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சுருக்க அந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு. பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டிரெக்டர்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு சேலஞ்ச். ஏன்னா இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குமரன் சார். ஏன்னா இப்போ படம் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி என்கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம், சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்தை கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ குமரன் சார் நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக கொடுக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. ஒரு 15-20 டேஸ்க்குள்ளே பிகர் ஃபிலிம்ஸோட போட்டி போட முடியாத அளவுக்கு ஸ்மாலர் பட்ஜெட்ஸில் அதே சமயத்தில் ஒரு ஜென்யூன் ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு எப்பவுமே ட்ரை பண்ணுற ஒரு பிக் ஹார்ட் இருக்கிற ஒரு ஸ்மால் ஃபிலிம் தான் வந்து அக்கரன். ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும், எந்த ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகாமல் கதையை நோக்கி மட்டுமே ட்ராவல் ஆகிருக்கிற ஒரு ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோம். படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கடைசி ஷாட் நடந்து வர்றாரு பாருங்க எம்எஸ் பாஸ்கர் சார். சூப்பர் சார். அதாவது நான் வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை, ஆனால் பாராட்டுறதுக்கு எனக்கு வயசு இருக்குது சார். அந்த ஷாட் நடந்து வரும்போது உங்களுடைய முகம் அந்த வாய் லைட்டாக திறந்துருக்கு. நடையில் ஒரு பதட்டமும் இதுவும் அல்லது ஒரு கம்பீரமும் அப்படி ஒரு லோ ஆங்கிளில் ஷாட்டு, பிரமாதமான ஷாட்டு. அந்த ஒரு ஷாட்டே இந்த மொத்த கதையும் சொல்லுது சார். மியூசிக் டைரக்டர் ஹரி சார், அவரோட காலங்களில் அவர் வசந்தம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர், ரொம்ப அற்புதமாக வந்து இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காரு. ஆஃபீஸ் ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. வந்து அப்போ தான் அருணை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அருண் ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு, யார் அருண் ஹீரோன்னா, என் தலைவன் தான் ஹீரோன்னாரு. யார் அந்த தலைவன் கேட்டேன். எம்எஸ் பாஸ்கர் தவிர வேறு யாரும் கிடையாது, வேறு யாரும் இந்த படத்துக்கு பண்ணவே கூடாது அப்படின்னு அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அண்ணனோட சிஸ்டர் பையன் மது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நானும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்ககிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி அண்ணனை போய் பார்த்தோன்னே அண்ணன் உட்கார வச்சு வீட்டில் காஃபியெல்லாம் கொடுத்து, சரி இந்த படம் பண்ணலாம்ப்பா, எத்தனை நாள் கால் ஷீட் வேணும்னு கேட்டார் அண்ணன் ஃபஸ்ட்டு. அருண் அதே மாதிரி சொன்னார். ஆனால் அந்த டேட்டில் கரெக்டாக முடிச்சு கொடுத்தாரு. அண்ணனோட ஒர்க் பண்ணது எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். இந்த படத்தில் டேரக்டர் சார் பற்றி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும். அருண் சார் பற்றி நல்ல ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஃபஸ்ட்டு டே 1 சார், இது உங்ககிட்ட சொல்லுங்கள் சார். எம்எஸ் பாஸ்கர் சார் டே 1 உங்களை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எங்கிட்ட தான் பேசினார். ஹரி, நம்ம வந்து இப்போது எம்எஸ் பாஸ்கர் சாரை ஃபஸ்ட்டு ஹீரோவை பார்க்க போகிறோம். அவர் எப்பயுமே ஒரு கேரக்டராக பயங்கரமாக அவர் எல்லா படத்துலையுமே தனியாக தெரிகிற ஒரு நட்சத்திரம். இப்போ இந்த படத்தில் அவரை நம்ம வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன், அவர் எப்படி பண்ண போகிறாரு, ஹீரோவாக நான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ண போகிறோன்றது எனக்குமே ரொம்ப நர்வஸாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தார். ஏதாவது ஒரு தீம் பண்ணிடலாமா, சாங் பண்ணிடலாமா சார், இருங்க சார் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படி பண்ணிட்டு போயிட்டு செகண்ட் டே வந்துட்டு சொல்கிறாரு, இனிமேல் இந்த படத்துக்கு நான் தேவையில்லை, அவர் ஒருத்தரே போதும், அவரே பார்த்துப்பாரு. இவர் ஏற்கனவே ஒரு நிறைய படம் ஹீரோவாக கமிட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு பர்சன் தான்.
ஸோ இது நான் பண்ணியிருக்கேன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் அவ்வளோ பயங்கரமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி செகண்ட் டேவே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு சார். உங்களால் தான் அந்த கான்ஃபிடன்ஸே வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு கிடைச்சது வந்து ஜீவன் மணின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அவர் என்னை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தனால தான் எனக்கு இந்த டீம் கிடைச்சாங்க. தென் டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் கருப்பசாமி அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அக்கரன் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் ஃபிலிம். இந்த மாதிரி ஜானரில் நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஆர்டிஸ்ட் மூலியமாக தான் இந்த படத்துக்கு நான் ஆடிஷன் போயிருந்தேன். அப்போ டைரக்டர் சார் ஆடிஷனில் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாங்க. அப்போ சார் என்கிட்ட கேட்டது ஒன்று தான், நீங்கள் இந்த ஸ்கிரிப்டுக்கு எனக்கு ஓகே, பட் ஆனால் கொஞ்சம் க்ரைம் சீன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார். பட் ஸ்கிரிப்ட் கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இது வரைக்கும் நான் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து லவ், சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் காமெடி, இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஜானர் எனக்கு ரொம்ப புதுசு, ரொம்ப ஸ்பெஷல். அக்கரன் படம், இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆனந்த் சார். நிறைய பேருக்கு இந்த படத்தில் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அது இங்கே வந்து மேடையில் சொல்லும்போது எனக்கு தெரியுது. இதுக்கு நான் பிஃபோராக நான் வந்து சிங்கர் மனோ சாரோட சன் துருவன் அவரோட படத்தில் பிரதர் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆனந்த் சார் தான். ஸோ ஆனந்த் சார் அந்த படத்தோட பிரேக்கில் ஷார்ட் டைமில் முடித்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க. விஸ்வந்த், ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கீங்க நீங்கள் அப்படிமா. ஏன் சார் அப்படின்னு. இல்லை, கட் சொன்னதுக்கப்புறமும் அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு புரியல அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு. ஸ்கிரிப்ட் படிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் சார், நான் ஃபுல் ஸ்கிரிப்டும் படிச்சிட்டேன் அப்படின்னேன். தெரியுது அப்படின்னாரு. அது எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. பட் அது எதுக்குங்கிறது இந்த படத்துக்கு நான் கமிட் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு விஷயம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் எம்எஸ் பாஸ்கர் சார், அவர் கூட நான் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரமாக இதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த கதாபாத்திரத்துக்கு என்னையே ரெஃபர் பண்ணது மிஸ்டர் ஆனந்த் சார். நன்றி சார். நண்பர் கருப்பசாமி மூலியமாக தான் எனக்கு அண்ணனை தெரியும். ஹீரோ யாருன்னு கேட்டார். அப்பா பேர் சொல்லியிருக்காரு கருப்பசாமி. சொன்னோடனே சரி உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதத்தில் ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ்ண்ணே. படத்திற்கு எங்கிட்ட வந்து நீங்கள் பண்ணணும் மாமா அப்படின்னு என்கிட்ட பேசின எங்கள் அக்காவோட மகன் மது, இந்த மாதிரி அருண்னு எனக்கு வேண்டிய டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு மாமா, அவர் ஒரு படம் பண்ணணுன்றாரு. சரிப்பா பண்ணலாம். இதில் நீங்கள் தான் மாமா லீடு கேரக்டர் அப்படின்னாப்புல. டைரக்டர் ப்ரொடியூசர் யாருப்பா உனக்கு ரொம்ப வேண்டியவங்களா அப்படின்னா. ஆமாம் மாமா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அப்புறம் எதுக்கு இந்த வில்லங்கத்துக்குள்ளே இந்த விஷ பரீட்சைகளை கொண்டு வந்து அவங்கள விட்றேன்னு கேட்டேன். இல்லை மாமா அப்படிலாம் கிடையாது, அது கதை அந்த மாதிரி. கதையெல்லாம் அந்த மாதிரி சரி அப்படி நீங்கள் அதுக்கப்புறமா சரி ரைட்டு சரி வர சொல்லு. இப்போ நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டப்போ. பார்க்கிங்கில் வந்து 2 பேருக்கு இப்போ ஹரிஷுக்கும் எனக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு முதியவருக்கும் ஒரு இளைஞனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் மகன் அருண் வந்து கதையை சொன்னாப்புல. சொல்லும்போது தான் ஓ உண்மையிலேயே வில்லங்கம் தான் இது அப்படின்னு நான் நினச்சேன். நான் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி இல்லை வேணாம்ப்பா, நீங்கள் வேறு யாரையாவது வச்சுங்க. இல்லைப்பா, அந்த வயசு, அந்த ஒரு முதியவர் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னார். அதான் மிதித்த பாம்பு மட்டும் இல்லைப்பா, மண்புழு கூட திரும்பி கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அந்த மாதிரி ஒரு கதை தான்ப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது அப்படின்னு சொல்லி என்னை ஒத்து வச்சார்.